விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமானுக்கு எடப்பாடியின் ஆதரவு கிடைக்குமா? விஜயை எதிர்பார்க்கிறாரா சீமான்? தனித்த முறையிலே தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம், அவங்களும் நாங்களும் ஒன்னான்னு கேட்ட சீமான் இப்பொழுது எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல் 2 திராவிட கட்சிகளை கூப்பிடுகிறார். சீமானை வெற்றி பெற வைப்பதற்காக அதிமுக உருவாக்கப்பட்டது, சீமான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேமுதிக உருவாக்கப்பட்டது. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு வெக்கம் கெட்டு போய் இவ்வளவு தாழ்த்து போய் சீமான் ஏன் ஒரு இடைத்தேர்தலுக்காக இவ்வளவு வேலைகள் செய்யும்? ஸ்டாலினை எதிர்க்க வேண்டும், அந்த ஒரு மைய கருத்தில் ஒன்றிணைந்தால் என்ன? ஸ்டாலின் எதிர்க்கிறதுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சீமான் நினைச்ச என்ன இருக்கு? இப்ப திமுகவோடு சம வலிமை கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர், சீமான் முதல்வர் வேட்பாளர். நாளைக்கு கட்சியை ஆரம்பித்து மாநாடு கூட்டினாலும் அடுத்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து கொண்டு எப்படி நீங்க திமுகவை எதிர்கொள்வீங்க? நாம் தமிழர் வளர்ந்து வருகிறது. அடுத்த தேர்தலில் தனியாக நின்றால் கூட ஒரு 12% வாக்குகள் வரும். நாம் தமிழரை நாட வேண்டிய ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது, மற்ற கட்சியும் தள்ளப்பட்டிருக்கின்றன. அதாவது அதிமுகவோட சேர்ந்தாதான் அவங்க கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க முடியும், அவங்க கட்சிக்கான பிரதிநிதித்துவத்தை பெற முடியும் என்கிற நிலைமை தான் இருக்கு. வெறும் பெர்சன்டேஜ் வச்சு என்ன பண்ண? 8% சொல்றீங்கல்ல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா, கவுன்சிலர் இருக்காங்களா? சீமானவர்கள் இவ்வளவு நாள் பேசியது எல்லாமே வெட்டி ஜம்பந்தாங்கிறத அவர் வாயால ஒரு இடைத்தேர்தலில் சொல்லிட்டாரு. பலமா இருக்காரு. 8% 8.4 சாதாரண ஒரு பலம் இல்ல. தனியா நின்று நீங்க சொன்ன இதே இவங்களாவது 8%, தேமுதிக 10% மேல வாங்கினாங்க. அங்க தனித்து பெரிய சக்தியா மாறிட்டாங்களா? இன்னைக்கு போய் வேற வழியே இல்லாம ஒரு ஒட்டுண்ணி மூல வயிற்றுக்குள்ள கீரை பூச்சி இருக்கிற மாதிரி ஒட்டுண்ணி மாதிரி போய் நிக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு அதிமுக பின்னாடி? அடுத்த தேர்தலில் நின்னா 10 போகும். அது கூட வந்ததுன்னா, அதிமுக கூட வந்ததுன்னா அவங்களுக்கு 25, 10னா 35 ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பெறுவதற்கு சீமானின் தயவு அதிமுக தேவை. அது சீமான் எதிர்பார்க்கிறாருல்ல. நோட்டாவுக்கு போடுறதுக்கு போல கொஞ்சம் பேர் உங்களுக்கு போடுறேன், அதை வச்சுக்கிட்டு நாங்கள் பெரிய தலைவர் ஆகிட்டோம் அப்படின்னா இதைத்தான் விஜயகாந்த் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இப்போ இல்லாத இடத்த அந்த வெற்றி இடத்த நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் விஜயகாந்த் இடத்த பிடிச்சிருக்கீங்க, ஸ்டாலின் இடத்த பிடிக்கல. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தார், அது அவர் வந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு கிடைக்கும்ல. இன்னும் மைதானத்துக்கே வராத ஒருவர் சாம்பியன் என்று முன்கூட்டி எப்படி அறிவிக்க முடியும்? நீங்கள் பாருங்க. ஒருவேளை. வணக்கம் நண்பர்களே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமானுக்கு எடப்பாடியின் ஆதரவு கிடைக்குமா? விஜயை எதிர்பார்க்கிறாரா சீமான்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். வணக்கம். விக்கிரவாண்டியில ஆதரவு கொடுங்க அப்படின்னு சீமான் எடப்பாடியிட்ட கேட்கிறாரு. எடப்பாடி கொடுத்துருவாரா? இவ்வளவு காலமாக சீமான் அவர்கள் அரசியல் பேசுகிற போதெல்லாம் நான் யாரோடும் கூட்டணி சேர மாட்டேன் என்று அவர் தொடர்ச்சியாக முழங்கி வந்தார். ஈழ அரசியலை பேசுகிற எத்தனையோ இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் இருந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் ஈழ அரசியல் குறித்து நிறைய பேசியிருக்கிறார். விடுதலை புலிகளை பார்த்துதான் நான் விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தேன் என்று கூட அவர் பேசியிருக்கிறார். அதற்கு முன்பு வைகோ அவர்கள் ஈழ அரசியலை பேசியிருக்கிறார். தேர்தல் அரசியலுக்கு வராத போதும் மே 17 இயக்கம் போன்றவர்கள் எல்லாம் ஈழ அரசியலை, பிரபாகரனை தலைவராக கொண்ட அரசியலை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி பண்ருட்டி வேல்முருகன் ஈழ அரசியல் பேசுகிறார். எவ்வளவோ பேர் ஈழ அரசியல் பேசுகிற போதெல்லாம் ஒரு பொது பிரச்சனைக்காக ஒன்று கூடுகிற போது கூட தனித்த முறையிலே தான் நாங்கள் எங்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தும், தனித்த முறையிலே தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம், அவங்களும் நாங்களும் ஒன்னான்னு கேட்ட சீமான் இப்பொழுது எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல் திராவிடத்தை வீழ்த்துவேன் என்று மேடை தூரம் முழங்கிவிட்டு 2 திராவிட கட்சிகளை கூப்பிடுகிறார். அதிமுக, தேமுதிக இரண்டுமே திராவிட கட்சிகள். அந்த கட்சியிலேயே அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். அண்ணாவினுடைய பெயரை சொல்லிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியவே நடத்துகிறார்கள். பெரியாரின் சித்தாந்தத்தின் தொடர்ச்சி தான், அண்ணாவின் தொடர்ச்சி தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த கட்சியை நீங்கள் அழைத்து கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று பேசுகிற சீமானுக்கு இப்பொழுது மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம் என்றெல்லாம் மேடையிலே வீரவசனம் பேசியவர் இன்றைக்கு ஏன் மண்டியிடுகிறார், ஏன் வீழ்ந்து கிடக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் செய்யறாரு? அவருக்கு ஜெயிக்கணும்ல. இந்த இடைத்தேர்தலிலே ஆளுங்கட்சியை தவிர யாருமே வெல்ல முடியாது என்பதை அத்தனை பேருமே அறிவார்கள். சீமானுக்கு அந்த அளவுக்கு அரசியல் அறியாமை கொண்டவராக இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. 2ஆம் இடம் வரணும். அப்ப தமிழ்நாட்டு அரசியலிலே 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி நடக்கிறது என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள், நானும் ஒப்புக்கொள்கிறேன். இடைத்தேர்தலாக இருக்கும் பட்சத்திலே மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற அதிமுகவை பங்கேற்பதற்கு மறுக்கிறது. ஏன்? நம்ம எனர்ஜி வேஸ்ட்டு, நம்ம போய் நிற்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை என்று அவர்கள் தவிர்க்கிறார்கள்ல. அந்த இடத்துல பாஜக இல்லையே, எல்லாரும் தவிர்க்கிறார்கள். ஏன் என்னை 2ஆம் இடத்துக்கு கொண்டு வாருங்கன்னா நான் என்ன கேட்குறேன், சீமானை வெற்றி பெற வைப்பதற்காக அதிமுக உருவாக்கப்பட்டது, சீமான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேமுதிக உருவாக்கப்பட்டது. நான் என்ன கேட்குறேன், என்னுடைய இடத்தில் நீ வா என்று சொல்லுகிற அளவிற்கு அரசியலில் பெருந்தன்மை மிக்கவர்கள் இருக்கிறார்களா? அப்படி இருக்க முடியுமா என்பது எனக்கு புரியவில்லை.
வெளிப்படையாக சொல்றார் எடப்பாடி. எங்களுடைய உண்ணாவிரதத்தை ஆதரித்ததுக்கு நன்றி. நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டா, நாங்க யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு அங்கேயே சொல்றாரு. உண்ணாவிரத மேடையில் உட்காந்துக்கிட்டே சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆதரவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. இவ்வளவு வெக்கம் கெட்டு போய், இவ்வளவு தாழ்த்து போய் சீமான் ஏன் ஒரு இடைத்தேர்தலுக்காக இவ்வளவு வேலைகள் செய்கிறார் என்று தெரியும். அப்படி இந்த இடைத்தேர்தலில் அதிமுக நிக்கல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த வாக்குகள் வீணாகி விடக்கூடாது, 2ஆம் இடத்தில் தனக்கு வாக்கு பலம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீமான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அரசியல்ல கேட்பதுல தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எதற்காக திராவிட கட்சிகளிடம் கேட்கிறீங்க? திராவிடத்தை வீழ்த்துவதான உங்களுடைய மிகப்பெரிய லட்சியம். அப்ப இவ்வளவு நாள் நீங்கள் பேசிய கொள்கை என்பது சந்தர்ப்பவாதமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க உங்களுக்கு திராவிடத்தை விட்டு விட்டு தேசியம், தமிழ் தேசியம் பின்னால் வாருங்கள் அப்படின்னு சீமான் அழைக்கிறாரு. அவ்வளவு பெரிய தலைவரா சீமானு? எல்லாரும் அவர் பின்னாடி வரக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய தலைவராகி விட்டாரா? அப்படி ஒன்றுமே இல்லையே. இப்போ விஜயை வாழ்த்துகிறேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. சீமானை என்றைக்காவது அவர் வாழ்த்துக்கிறாரா? சீமானுடைய கட்சி மிகச் சிறந்த கட்சின்னு அவர் என்னைக்காவது ஒப்புக்கொண்டிருக்கிறாரா? பாராட்டி இருக்கிறாரா? தானே இன்னும் விஜய்க்கு கட்சி முறைப்படி அறிவிக்கல, சும்மா பெயரளவில் அறிவிச்சிருக்கிறாங்க, பெயரை தான் அறிவிச்சிருக்கிறாங்க, இன்னும் கொள்கையை அறிவிக்கல. கொள்கையே அறிவிக்காத ஒரு கட்சிகளை நான் ஆதரவு தெரிவிக்கிறேங்கிறாரு. நாளைக்கு உங்களுக்கு மாற்று கருத்து கொண்டதை அவர் வெளியிட்டாருன்னா நீங்க என்ன நீங்க அரசியல்ல அன்னைக்கு நீங்க எப்படி கை வாயெல்லாம் பொத்தி நீங்க அமைதியா அந்த காந்தியுடைய குரங்கு 3 குரங்கு கண்ணை பொத்தி காதை பொத்தி இருக்கிற மாதிரி மாறிக்கிருவீங்களான்னு நான் கேட்கிறேன். விஜய் பற்றி சொன்னீங்க. முக்கியமாக அதிமுகவுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது, சீமான் ஆதரவு கொடுத்தது என்பது ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டும், ஸ்டாலினை எதிர்க்க வேண்டும். அந்த ஒரு மைய கருத்தில் ஒன்றிணைந்தால் என்ன? ஸ்டாலின் எதிர்க்கிறதுக்கு ஆதரவு தர அப்படின்னு சீமான் நினைச்ச என்ன இருக்கு? அதாவது திமுக ஒரு வலிமையான கூட்டணியோடு மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு கட்சியாக இருக்கிறது. 40 தொகுதிகளிலும் நாடாளுமன்றத்திலே வென்று விட்டார்கள். அடுத்த இலக்கு எங்களுக்கு 200 தொகுதிகளிலே நாங்கள் வெல்ல போகிறோம் என்று அவர்கள் அறிவித்துவிட்டு வேலை செய்யக்கூடிய அளவிற்கு கூட்டணி வலிமையோடு திமுக இருக்கிறது. இப்ப திமுகவோடு சம வலிமை கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்பதற்காக இவர்கள் எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இதுல என்ன கொடுமைனா, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர், சீமான் முதல்வர் வேட்பாளர், நாளைக்கு கட்சி ஆரம்பித்து மாநாடு கூட்டினாலும் அடுத்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர், எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து கொண்டு எப்படி நீங்க திமுகவை எதிர்கொள்வீங்க? திமுக இருக்கக்கூடிய கூட்டணியில திருமாவளவன் சொல்றாரா நான் தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருக்கிறாரா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கா? மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கே பாலகிருஷ்ணன் நான் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாரா? எங்க கட்சிக்கு தான் முதலமைச்சர் வேட்பாளர் கொடுக்கணும்னு சொல்றாங்களா? காங்கிரஸ் சொல்லுதா? செல்வ பிறந்தக சொல்றாரா நாங்க தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்னு? அப்ப அவர்கள் எல்லாரும் அனைவரும் ஒன்று கூடி ஸ்டாலினை ஏற்றுக்கொள்கிறார்கள், திமுகவின் தலைமை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி, விஜயோட கட்சி எல்லாருமே ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் சொல்ல போறாங்களா, இல்ல சீமான் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்ல போறாங்களா? இவர்கள் என்று எப்படி ஒன்று கூடுவாங்க? அப்படி ஒன்று கூடுவதற்கான ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறதா? கூட்டணிக்குள் வருவதற்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதே. தன்னை தனித்துவமான தலைவனாக காட்ட வேண்டும் என்று இவ்வளவு நாள் முயற்சி செய்தவர்கள் திடீரென்று எடப்பாடி ஆதரிக்கிறோம்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி எப்படி உருவானது? திராவிட இயக்க மேடைகளிலே, பெரியாரிய மேடைகளிலே பேசிக் கொண்டிருந்த ஒரு பேச்சாளனாக இருந்த சீமானை ஈழ விடுதலையினுடைய இறுதி யுத்தத்திலே திமுக மீதான கோபம் அல்லது அன்றைய காங்கிரஸ் மீதான கோபத்தை அறுவடை செய்வதற்கு அவர் பேசுகிறார் மேடைகள்ல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு பிரச்சார சக்தியாக ஜெயலலிதா என்ன செஞ்சாரு? மாவட்டந்தோறும் மேடை அமைத்து கொடுத்து சீமானை பேச வைத்து அவர் அழகு பார்க்கிறாரு, எப்படி திமுக வீழ்த்துறதுக்கு. ஒரு பிரச்சார பீரங்கியா தானே அவர் உள்ள வர்றாரு. அதிமுக கொடுத்த காசுல, அதிமுக கொடுத்த மேடையில தானே சீமான் தலைவராகவே தன்னை நிலைநிறுத்தி கொண்டாரு. தனக்கென ஒரு கொள்கையோட போனார், அது மறுக்க முடியாது இல்ல. கொள்கை இருக்குங்க, ஆனா நீங்க உங்களுக்கு நிதி ஆதாரம் யார் கொடுத்தா? உங்களுக்கு யாரு உங்களை தொடங்கி வைத்த அந்த அரசியல் வாழ்க்கை? அதிமுகவினுடைய பின்னணி இல்லாமல் நீங்கள் அரசியல்ல இயங்கல. உங்களுக்கு எப்படி ஈழத்தமிழர்கள் ஆதரவு இருக்கிறதோ அதே போல உங்களுக்கு அதிமுகவினுடைய ஆதரவுல தான் நீங்க உங்க பயணத்தை தொடங்குறீங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. பல கட்சிகள் பலருடைய ஆதரவு நடந்திருக்கும். அவருடைய கொள்கை என்ன? அவர் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இருந்தார், அதற்காக அவர் பிரச்சாரம் செய்தார். அதை நம்ம ஏன் மறுக்கணும்? நீங்கள் சீமானுடைய தொடக்க கால அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்வார்னா, எல்லா மேடைகளிலும் பேசுகிற போது இந்த பக்கம் பெரியார், இந்த பக்கம் பிரபாகரன் படத்தை வச்சு தான், பேனர் வச்சு தான் அவர் பேசுவார். கொஞ்ச நாள் கழித்து பெரியார் படத்தை காணாம். என்னடா காரணம்னு கேட்டால், ஈழத்தமிழர்கள் சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், அதனால் காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பெரியார் படத்தை தூக்கி வச்சுட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா பிரபாகரன் படத்தையும் காணாம். என்னையா காரணம்? பிரபாகரன் படத்தை காணோம்னா இந்திய அரசாங்கம் அனுமதி தர மறுக்கிறது, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடாது, அரசியல் செய்ய முடியாதுன்னு பிரபாகரன் படத்தையும் தூக்கிட்டு எல்லா பக்கமும் பேக்ரவுண்ட்லேயும் அவர் படத்தையும் வச்சுக்கிட்டாரு.
நீங்கள் சீமானை வந்து ஒரு 4 டிஷர்ட்டில் மாற்றி அவருடைய அரசியல் கட்சி மொத்த அரசியல் வரலாற்றையே 4 டிஷர்ட்டில் நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம். தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சார், சேகுவார டிஷர்ட் போட்டார், அதை கலட்டிட்டு பெரியார் டிஷர்ட் போட்டார், அதை கலட்டிட்டு பிரபாகரன் டிஷர்ட்டு போட்டார். இப்போ அடுத்த டிஷர்ட்டு அவர் படம் இருக்கிற போட்டாவை அவரே போட்டுக்கிட்டார். அவ்வளோதான். ஆனால் அவருடைய அரசியல் நகர்வு தானே. முக்கியமாக திராவிட கட்சிகள் அதிமுக மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 20% குறைந்து விட்டது. நாம் தமிழர் வளர்ந்து வருகிறது. அடுத்த தேர்தலில் தனியாக நின்றால் கூட ஒரு 12% வாக்குகள் வரும். நாம் தமிழரை நாட வேண்டிய ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது, மற்ற கட்சியும் தள்ளப்பட்டிருக்கின்றன. அதை தன் பக்கம் சார்பாக மாற்றுவதற்கு சீமான் முயல்கிறார், அப்படித்தானே? அதாவது அதிமுகவோட சேர்ந்தாதான் அவங்க கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க முடியும், அவங்க கட்சிக்கான பிரதிநிதித்துவத்தை பெற முடியும் என்கிற நிலைமை தான் இருக்குது. வெறும் பர்சன்டேஜ் வச்சு என்ன பண்ண, இப்போ 8% சொல்கிறீங்கல்ல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா, கவுன்சிலர் இருக்காங்களா, எத்தனை நகராட்சி தலைவர்கள் இருக்காங்க? அவங்க கட்சிக்கு அதிகாரத்தோடு போட்டி போடக்கூடிய இடத்துல யாருமே இல்லை, அதிகார பகிர்வு செய்யக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. சும்மா சதவீத கணக்கை சொல்லிக்கிட்டு இருக்கிறது மூலமா அரசியல் கட்சியில் அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன, கூட்டணிக்கு போனால்தான் வாழ்க்கை என்கிற நிலைமை வந்து விட்டது. இவ்வளவு நாளாக அவர் பேசிய தனித்துவம் காலியாகிவிட்டது. கூட்டணின்னு யாரோட கூட்டணி போடுவார்? அவருக்கு யார் கூப்பிடுகிறார்களோ அவரோட கூட்டணி போடக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருக்கிறார். விஜய்க்கு போய் ஏன் வலிய வாழ்த்து சொல்றாரு? ஒருவேளை விஜய் கட்சி ஆரம்பித்தால் அந்த படையோடு நாம் சேர்ந்து கொள்ளலாம்னு ஒரு ஆசைப்படுறாருல. அப்படி என்றால் என்ன, விஜய் தமிழ் தேசியத்தினுடைய ஆதரவாளரா, சீமானின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவரா? இல்லை. இதுவரைக்கும் அவர் ஒன்றுமே பேசலையே. ராகுல் காந்திக்கும் வாழ்த்து சொல்கிறாரு, அதுக்கு பேரே தமிழக வாழ்த்து கழகம்னு சொல்கிறான். அந்த அளவிற்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறார்ல. அவர் இன்னும் எதையுமே சொல்லலை, தானாக முன்வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரா இல்லையா சீமான? தான் பேச நினைத்ததை தம்பி விஜய் பேசுகிறார் அப்படின்னு சீமான் சொல்கிறார். இதெல்லாம் சினிமா நடிகர்களும் இயக்குநர்களுக்குமான உறவுல வேணால் சொல்லலாம். நான் நினச்ச டைலாக்கை வந்து நான் சொல்லி கொடுத்த டைலாக்கு தான் அவர் நடிகர் பேசுகிறாருன்னு சொல்லலாம். அரசியலில் எப்படி நீங்கள் நினைப்பதை அவர் பேசுவார்? அவர் எதை நோக்கி பயணிப்பார் நாளைக்கு சொல்ல முடியுமா? அவர் நாளைக்கு காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறார்னு வச்சுங்க, சீமான் சேர்ந்து போவாரா? ஈழ அரசியலுக்கு இவ்வளோ நாள் பேசிட்டு விஜய் பின்னாடி போக முடியுமா? அவர் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியுமா? அதிமுகவுமே கூட இவர்களை எந்த அளவுக்கு அங்கீகரிப்பார்கள்ங்கிற கேள்வி இருக்கிறது. அதனால சீமானவர்கள் இவ்வளவு நாள் பேசியது எல்லாமே வெட்டி ஜம்பந்தாங்கிறத அவர் வாயால ஒரு இடைத்தேர்தலில் சொல்லிட்டாரு. முக்கியமாக கூட்டணி அமைப்பீர்களா விஜய் கட்சியோடு அப்படின்னா நீங்க நினைக்கிறது தான் நினைச்சுக்குங்க, நான் ஒன்றும் தடுக்கலை அப்படின்னு சொல்றாரு. மறைமுகமாக அழைப்பு விடுகிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தானே வலிய போய் அந்த உண்ணாவிரதத்தை ஆதரிப்பதன் மூலமாக, தானே வலிய போய் விஜயை ஆதரிப்பதன் மூலமாக எப்படியாவது என்னை கூட்டணியில் சேர்த்து கொள்ளுங்கள், இவ்வளவு நாள் நான் கட்சியை நடத்தி விட்டேன், இனிமேல் என்னால் அதிகாரம் இல்லாமல் என்னுடைய கூட இருக்கிற தம்பிகளை இனிமேல் வழிநடத்த முடியாது என்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன், எனவே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார். பலமா இருக்காரு. 8%, 8.4 சாதாரண ஒரு பலம் இல்லை, தனியா நின்று. அதுங்க மூன்றாவது சக்தி என்பது திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு காலங்காலமாக ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது. அந்த மூன்றாவது இடத்திலே தான், அந்த மூன்றாவது இடத்துக்கு தான் வைகோ முயற்சி பண்ணாரு. அந்த மூன்றாவது இடத்துல தான் தேமுதிக இருந்துச்சு கடந்த காலங்களில். தேமுதிக பெரிய அரசியல் கட்சியாக வந்துருச்சா கடைசியில்? நீங்கள் சொன்ன இதே இவங்களாவது 8%, தேமுதிக 10% மேலே வாங்கினாங்க. அங்கே தனித்து வந்து பெரிய சக்தியாக மாறிட்டாங்களா? இன்னைக்கு போய் வேற வழியே இல்லாமல் ஒரு ஒட்டுண்ணி மூல வயிற்றுக்குள்ள கீரை பூச்சி இருக்கிற மாதிரி ஒட்டுண்ணி மாதிரி போய் நிற்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு அதிமுக பின்னாடி? பாமக கூட தான் சதவீதம் வச்சிருக்கிறாங்க, வாக்கு சதவீதம். அதை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியுது? அவங்க எல்லா இடத்துலையும் தோற்று தானே போயிருக்காங்க. இப்போ அதனால கூட்டணி இல்லாமல் மூன்றாவது சக்திகள் பர்சன்டேஜ் கணக்கு சொல்றதுங்கிறது தனக்குத்தானே சுயமாக சமாதானம் சொல்லி கொடுக்கலாமே தவிர நடைமுறையில் அது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. ஆனால் அது கவனிக்கிறாங்கல்ல, அதை கணக்கில் எடுத்துக்கிறாங்கல்ல. சீமானோட 8%, 8.5% அது கணக்கில் எடுத்துக்கிறாங்கல்ல. அடுத்த தேர்தலில் நின்னா 10 போகும். அது கூட வந்ததுன்னா, அதிமுகவோட கூட வந்ததுன்னா அவங்களுக்கு 25, 10னா 35 ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பெறுவதற்கு சீமானின் தேவை அதிமுகவுக்கு தேவை. அது சீமான் எதிர்பார்க்கிறாருல்ல. தங்கத்தில் வந்து நகை செய்கிறதுக்கு கொஞ்சம் செம்பு கலக்குறாங்க. அதனால் தங்கத்தை விட செம்பு வந்து ரொம்ப கூடுதலான மதிப்புக்குரியதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. கூட்டணியில் நீங்கள் சேர்ந்தாதானங்க மதிப்பு. வெறும் ஜீரோவுக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஒரு நம்பரோட ஜீரோ சேர்ந்தா அது மதிப்பு உயர்கிறது. ஜீரோ இல்ல, 8% நீங்க இல்லையே. 8% இருக்காங்க, நீங்க போய் 0. 8% இருக்கட்டுங்க. அந்த 8% வைத்து நீங்கள் எந்த அதிகாரத்துக்கு இது வரைக்கும் நீங்க போயிருக்கீங்க? இவ்வளவு நாள் நீங்கள் 14 வருடங்களாக மேடையில பேசுறீங்க, இவ்வளவு நாள் நீங்க கத்திருக்கீங்க, மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளலையே. கட்சியினுடைய தலைவரே இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியலையே, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியலையே. சும்மா ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க நடத்துறதெல்லாம் டாக் ஷோ மாதிரி இருக்கு. மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. உங்களை
ஏதோ வந்து திமுக வேணாம் அதிமுக வேணாம் என்று சொல்லுகிறவன் நோட்டாவுக்கு போடுறதுக்கு போல கொஞ்சம் பேர் உங்களுக்கு போடுறேன், அதை வச்சுக்கிட்டு நாங்கள் பெரிய தலைவராயிட்டோம் அப்படின்னா இதைத்தான் விஜயகாந்த் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இப்போ இல்லாத இடத்த அந்த வெற்றி இடத்த நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் விஜயகாந்த் இடத்த பிடிச்சிருக்கீங்க, ஸ்டாலின் இடத்த பிடிக்கல, ஜெயலலிதா கலைஞர் இடத்த பிடிக்கல, விஜயகாந்த் இடத்த பிடிச்சிருக்கீன்னு சொல்லுங்க, வேணா ஏற்றுக்கிறேன், மூன்றாவது சக்தியாக வேணா ஏற்றுக்கிறேன். விஜய்க்கு ஒரு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தார், அது அவர் வந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு கிடைக்கும்ல, அவருக்குன்னு ஒரு 15% இருக்குமா இருக்காது? இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இன்னும் மைதானத்துக்கே வராத ஒருவர் வந்து சாம்பியன் என்று முன்கூட்டி எப்படி அறிவிக்க முடியும்? நீங்க வந்து பாருங்க. ஒருவேளை சிவாஜி கணேசன் இடத்துக்கு வந்து என்ன பண்ண முடியும்? எல்லா இடத்துலையும் அவர் தான் போட்டிட்டாரு, அவர் மிகப்பெரிய, அவரை விட உலகத்துல தலை சிறந்த நடிகனே இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க நடிகர் திலகத்தை. அவர் அரசியலுக்கு வந்து என்ன சாதிச்சாரு? அவரோட பெரிய நடிகரா நீங்க? அவர் இன்னைக்கு கமலஹாசன் என்னத்தை சாதிச்சாரு? ஒண்ணுமே இல்லையே. வேற வழியே இல்லாம டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு உடைச்சாரு, எல்லாத்தையுமே டிவி பெட்டியை உடைச்சாரு. இன்னைக்கு என்ன செய்யறாரு? அவரே வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து நிக்கிறாரா இல்லையா கமலஹாசன்? இதான் நிலைமை உங்களுக்கு. கடைசியில் நீங்கள் யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறீர்களோ கடைசியில் திராவிட கட்சிகளிடம் வந்து சரணடைய வேண்டும் என்கிற நிலைமையை தான் இன்னைக்கு சீமான் வந்து விக்கிரவாண்டியில் ஐயா சாமி என்னை வந்து சேர்த்துக்கங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார்ல. அவ்வளோதான் உங்கள் அரசியல். விஜயும் சீமானும் சேர்ந்தால் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுப்பார்கள். அது சீமானும் நினைச்சிட்டு இருக்காரு, விஜயும் கணக்கு போடுறாரு. சரிதானே? இது சரியாகவே வராது. ஏன்னா வைகோ கட்சி ஆரம்பித்த போது மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது 96களில். அப்போ வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறாரு என்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சான்? இளைஞர்கள் அணி திரண்டு மதிமுகவை விட்டு பாதி பேர் கிளம்பி அங்கிட்டு போயிட்டான். கடைசியில் அவர் கட்சி ஆரம்பிக்கல, மதிமுகவும் விளங்காம போச்சு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இவருக்கும் இளைஞர்கள் தான் குறி. சீமானவர்கள் முழுக்க இளைஞர்களை மையமாக வைத்து அரசியல் பேசுறாரு. விஜய் அவர்களும் இளைஞர்களை மையமாக வைத்து அரசியல் பேசுகிற போது சீமான் கூட்டம் அங்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஒருபோதும் விஜயினுடைய கூட்டம் வந்து சீமானுக்கு வராது. அப்ப சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி, விஜய் கட்சி ஆரம்பித்தால் இவருடைய கட்சி காணாமல் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இருவரும் சேர்ந்தால் யாரை விழுங்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. இருவரும் சேர்ந்தால் இன்னும் சிலரை விழுங்குவார்கள். சேர்ந்தாங்கன்னா யார்? இப்ப வந்து தம்பி விஜயை நான் முதலமைச்சராக்குவேன்னு தெருவா நின்று ஒரு மேடையா நின்று பேசுவாரா சீமானே? பேச மாட்டார். என்ன நிச்சயம்? பேச மாட்டார், ஒரு நாள் பேச மாட்டார். ஏன்னா அவர் தமிழ் தேசியத்தினுடைய தலைவர், ஒப்பற்ற தலைவர், உலகத்திலே நான் தானே தன்னைத்தானே நம்பக்கூடியவர். அவர் எப்படி இவரை ஏற்றுக்கொள்வாரு? கூட்டணிங்கிறது என்ன? யார் தலைமை யார் ஏற்பார்கள்ங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. விட்டு கொடுப்பாங்கல்ல? விட்டு கொடுப்பதற்கான அடிப்படை முகாந்திரமே இல்லையே. விட்டு கொடுப்பதாக இருந்தால் ஏன் இவ்வளவு நாள் அவங்க அரசியலில் வெல்ல முடியல? ஏன் அதிமுகவை தான் அதிமுகவால் தான் நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டுச்சு. அதிமுகவுடைய இவ்வளவு நாள் அவர் கூட்டணி போடல. போயிருந்தா விட்டு கொடுத்தா வந்திருக்கும்ல. அவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடிப்படையில் தங்கள் தனித்தன்மையை நிரூபிப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் தற்கொலை பாதையில் பயணிப்பார்களே தவிர அரசியலில் ஒரு நாளும் இணைந்து செயல்படுவதற்கான நடைமுறை சாத்தியம் கிடையாது. திமுக மிகப்பெரிய கூட்டணி. திமுக நல்ல ஒரு பலமான கட்சியாக இருக்குது, கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது. அடுத்த தேர்தலில் கூட வீழ்த்த முடியுமாங்கிறது சந்தேகம். ஆனால் அதிமுக, நாம் தமிழர், விஜய் இது போன்ற சக்திகள் ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய மாற்று சக்தியாக உருவெடுப்பார்கள். இது அந்த தலைவர்களுக்கு தெரியும்ல? நிச்சயமாக தெரியும். ஆனால் வெற்றி வாய்ப்பை விடவும் தனிப்பட்ட முறையில் தான் சிறந்தவன் என்று நம்பக்கூடிய யாருமே இன்னொருவர் தலைமை ஏற்க மாட்டார்கள். விஜய் ஒரு நாளும் சீமானை தலைமையாக ஏற்க மாட்டார். சீமான் ஒரு நாளும் விஜயை தலைவராக ஏற்க மாட்டார். இரண்டு பேரும் சேர்ந்து எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனால சொல்றேன், எல்லாருமே தலைவர்களா, தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் சொல்ற மாதிரி எல்லாருமே தலைவர்களா இருக்கிறவன்லாம் ஒருங்கிணைய வாய்ப்பு கிடையாது. அந்த வாய்ப்பு இவர்களுக்கு இல்லாத பட்சத்தில் இப்போ எப்படி இந்தியா கூட்டணியில் எல்லாருமே தலைவர்களாக இருந்ததுனால வெற்றி வாய்ப்பை கடைசி நேரத்தில் அவர்கள் இழந்து விட்டார்களோ, ஒரு தலைமையை வந்து அடையாளம் காட்ட முடியாதனால தோல்வி அடைந்து விட்டார்களோ, 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார்களோ, அதே நிலைமையில் இவர்களும் 2வது இடத்துக்கு தள்ளப்படுவார். சீமானி எப்படி பயன் போவார்? முதல்ல இப்போ இந்த இடைத்தேர்தல் அவருடைய ஒரு மாற்று பரிணாமத்தை காமிச்சிருச்சு. இன்னொரு இமேஜ் அவருக்கு கிடைச்சிருச்சு. ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு. அதிமுக ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு போராட்டங்களுக்கு. அப்படின்னா இனி இருக்கிற பாதை கொஞ்சம் சமரசம் செய்த பாதை, எல்லோரையும் இணைத்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது. அதான் சீமானுடைய நீ பாதையா? அப்படி ஒருவேளை சமரசம் செய்து கொண்டு ஒரு அதிமுக கூட்டணிக்கு போனால் அவர் இவ்வளவு காலம் பேசிய தனித்தன்மையோ அவருடைய தனிப்பட்ட கொள்கைகளோ நீர்த்து போகும் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சராசரியான அரசியல்வாதியை போல அதிகாரத்திற்கு முன்னால் அவர் சமரசமாகிவிட்டார் என்ற விமர்சனம் எழும். அதனால அதிகாரம் கிடைக்கும், ஆனால் அவர்களுடைய கட்சி தனித்தன்மையை இழந்துவிடும். விஜய் உடனுக்குடனே ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு பெரிய சக்தியாக மாற மாட்டார். ஆகையால ஏதோ ஒரு கூட்டணி அவருக்கும் தேவைப்படும். அவருக்கு தோதாக இருக்கின்ற, ஃப்ளெக்சிபிளாக இருக்கின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கும். அப்படிதானே இப்போ தெரியுது? அப்படி நம்ம கருதுகிறோம். ஆனால் சினிமாக்காரர்களை பொறுத்தவரையில் எப்படி வந்து ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறாங்களா சினிமாவில், அதே மாதிரி ஓவர் நைட்டில் புகழ் பெறுகிறது, அதை நம்புவாங்க. அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. இப்பயே வந்து அவர் முதலமைச்சர் ஆனதாக வந்து மாணவர்களுக்கு பரிசு வழங்குறதுல பல பேர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே
அப்ப அவர்கள் தன்னை சமரசப்படுத்தி கொண்டு இன்னொருவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்கான பக்குவத்தை அவர்கள் அடைவார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. ஒரு முறை விஜய் தனித்து போட்டியிட்டு தன்னுடைய சதவீதம் என்ன என்பதை நிரூபித்ததற்கு பின்புதான் முடிவெடுப்பாரே தவிர எடுத்த எடுப்பிலேயே சமரசத்துக்கு போக மாட்டார். கட்சியும் வளராது. ஆனால் அண்ணாமலையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கார். அவருக்கு ஒரு கூட்டணி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது இவர்களில் யாரோ ஒருவர் விட்டு கொடுத்தால் கூட ஒரு பலமான கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குது. யாருமே விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஏன் விட்டு கொடுக்க மாட்டார்? ராமதாஸ்லாம் அடுத்த முறை பாஜகவோடு பயணிக்கவே மாட்டார். அவர் திமுக கூட்டணிக்கு பலமுறை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏதாவது முரண்பாடு வந்தால் அந்த இடத்திலே திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இல்லை என்றால் மாநில தேர்தல் என்று வருகிற போது தேசிய கட்சியை கலட்டி விட்டுருவாங்க. அண்ணாமலையை கலட்டி விட்டுட்டு தனியாக போய் நில்லுன்னு சொல்லிட்டு மாநில கட்சிகள் எல்லாம் வேணா ஒருங்கிணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சாத்தியம் ஒருவேளை அன்புமணி ராமதாஸ், சீமான், அதிமுக என்று வேண்டுமானால் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர விஜய் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு நாள் வரமாட்டார். விஜய் தனித்தன்மையை நிரூபித்து இளைஞர் எழுச்சி எவ்வளவு இருக்கிறது, தனக்கு பின்னால் எவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிறது, தனக்கு என்ன பர்சன்டேஜ் வருகிறது என்பதையெல்லாம் நிரூபித்ததற்கு பின்பு வேண்டுமானால் அடுத்த தேர்தல்களில் வேண்டுமானால் கூட்டணி குறித்து சிந்திக்கலாம். முதல் கட்டத்தில் யாரும் அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. சீமான் விஜய் மாதிரி இல்லாமல் விஜய் இப்போ நடந்த மாணவர்கள் கூட்டத்தில் கூட ரொம்ப பட்டு பண்ணாமல் தான் பேசினார். ஆனால் சீமான் நேரடியாக எதிர்த்து குரல் கொடுக்கிறார். ஆளும் கட்சிக்கும் முக்கியமாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக குரல் கொடுக்கிறார். அவரை இளைஞர்களும் பொதுமக்களும் கவனிக்கிறார்கள். இவர் உண்மையில் மக்களுடைய குரலை எதிரொலிக்கிறார் அப்படின்னு. ஆகையால அவரும் ஒரு சீசன்டாக பக்குவப்பட்ட ஒரு கட்சியாக வளர்ந்து வருகிறார். அவருக்கான மதிப்பு கூடிக்கொண்டே தானே போகிறது. இப்பொழுதைக்கு அதாவது புதிய தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிறவன் பல பேருக்கு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தெரியாது, தேசிய இயக்கங்களுடைய வரலாறு தெரியாது என்கிற காரணத்தினால அவன் என்ன நினைக்கிறான்னா, சீமான் பேசுவதை ஒரு கூட்டம் நம்புகிறான். அந்த ஒரு சக்தியாக அவர் உருவாகி விட்டார் என்பதை நான் மறுக்கலாம். ஆனால் அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு சூழலுக்கு மாறிவிட்டார், அவர் அதிகாரத்தை கைப்பற்றுகிற அளவிற்கு வளர்ந்து விட்டார் என்கிற நிலைமையிலே இல்லை. அதிமுக போன்ற ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கும் பட்சத்திலே குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களையோ குறைந்தபட்ச வெற்றியையோ பார்க்க முடியுமே தவிர அவர் ஒரு மூன்றாம் கட்ட தலைவர் என்கிற இடத்திலே இருக்கிறாரே தவிர இரண்டாம் கட்ட தலைவராக வருவதற்கான சாத்தியமே அவர்களுக்கு இப்போது இல்லை என்கிற காரணத்தினால முதல் கட்டம் என்பது அவர்களுக்கு கனவு நிலையில தான் இருக்கே தவிர ஒரு நாளும் அவர்கள் முதல்வராக முடியாது. சீமான் ஒரு அரசியல் கட்சியாக தங்களை அங்கீகரித்துக் கொள்வதற்கு கூட்டணியை பயன்படுத்திக் கொள்ளலாம். சீமான் வரன்னு சொல்லி அதிமுக கதவு திறந்து வச்சு காத்திருந்தது இல்லை கடந்த மக்களவை தேர்தலின் போது. சீமானுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கெல்லாம் முதல்ல கிடையாது. அதிமுக எடப்பாடி காத்திருந்தார்ல. சீமான் அதிமுகவுக்கு ஒரு பிரச்சார சக்தியாகத்தான் சீமானை பார்ப்பார்களே தவிர ரொம்ப குறைச்சு சொல்லுங்க. பெரிய வலிமை மிக்க ஒரு தலைவரால அவர் ஒரு நாள் அவங்க பார்க்க மாட்டாங்க. இப்ப ஒரு வாக்கு வங்கி என்பது நிரந்தரமான வாக்கு வங்கி என்பது ஒரு சிலருக்கு உண்டு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவர்களுடைய சமூக வாக்கு வங்கி சிதறடிக்கப்படாமல் ஓரளவுக்கு அப்படியே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில பேர் இருப்பாங்க. சீமானுக்கெல்லாம் ஒரு சீசன் அவ்வளவுதான். இவர் மூன்றாவது சக்தியாக இருக்கிற போது 8%, இன்னொரு கட்சியோடு இணைகிற போது மறுபடியும் 5% கூட மாற வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம அதை நம்ப முடியாது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு மூன்றாவது சக்தியாக அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அதை தவிர்த்து விட்டு அவர் பெரிய வலிமை படைத்த தலைவராகிவிட்டார், ஒரு மாபெரும் தலைவராகிவிட்டார் என்பதெல்லாம் சும்மா ஒரு ஒப்பனைக்காக பேசிக்கொள்ளலாம், சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாமே தவிர உண்மை நிலை அது அப்படி இல்லை. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறிமைக்காக திரு ராஜகம்பீரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.